எல்லோருக்கும் வணக்கங்க. ப்ளவுஸ் வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்ச்சு டேப்பில் அளவு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். எந்தெந்த அளவு எடுக்கணுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டரை அளந்து எழுதிக்கோங்க. உயரம், மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, கை உயரம் எல்லாத்தையும் அளந்து எழுதிக்க போகிறோம். இப்போ ஷோல்டரை அளந்து எழுதிட்டோம். இப்போ உயரத்தை அளக்கிறோம். உயரத்தை அளந்து எழுதிக்கிறோம். 13 வருதுங்களா. மேலே 6 இன்ச்சு ஷோல்டருக்கு விடணும். கீழே மடிப்புக்கு 2 இன்ச்சு விடலாம். 1.5 2. இப்போ இடுப்பு சுற்றளவை அளந்துக்கிறோம். இந்த பக்கம் கொக்கியிலேருந்து ஐயிலேருந்து அந்த பக்கம் கொக்கி வரைக்கும் கீழ் பாகத்தை அளந்து எழுதிக்கிறோம். இன்ச்சு டேப்பில் ஃபஸ்ட்டு எதெல்லாம் அளக்கணுன்றது தான் தெரிஞ்சுக்கிறீங்க. அளந்து எழுதி வச்சுட்டு இன்ச்சு டேப் மூலமாக எப்படி வெட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். முன்ன அளவு ப்ளஸ் வச்சு அப்படியே வெட்டணும். இப்போ இன்ச்சு டேப் வச்சு அளந்து எப்படி வெட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ கொக்கியிலேருந்து அக்குள் பாகம் வரைக்கும் மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். மார்பு சுற்றளவு 9.5. இழுத்து பிடிச்சா 10 வரும். ஆனால் 9.5 இழுக்காமல் லூஸ் விட்டு தான் பிடிக்கணும். 9.5 வரும். இப்போது தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு சேர்த்து விடணும். 9.5 10 10.5 11 வரைக்கும் வைக்கலாம். இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு அளந்தவங்களா 35. இப்போ மாவு சுற்றளவு 36 இல்லை 38ன்னு வரும். 9 36. 2 இன்ச்சு தையலுக்கு விடும்போது 2 இன்ச்சு 40ன்னு வச்சுக்கோங்க. 40 வராது, 36 தான் வரும். நம்ம பிகினர்ஸ் அப்படின்றதுனால 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம். இப்போ கை உயரத்தை அளக்கிறோம். கை உயரம் 6. கை உயரம் 6 வைக்கலாம். கை சுற்றளவு 6.25 வரும். கை மடிப்பு பாகம் 5.5 5.25 அப்படி வரும். கை மடிப்பு பாகம் 6. இப்போ கை சுற்றளவு 6.25. இப்படி எதை அளந்து எழுதிக்கணும் அப்படின்றதான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அளந்து எழுதிக்கோங்க. இந்த அளவு வச்சு எப்படி வெட்டலாம் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. இன்ச்சு டேப்புன்னு ஒன்று எடுத்துட்டோம்னா அளவு ப்ளவுஸை வச்சு வெட்டணும்னு அவசியமே இல்லை. இன்ச்சு டேப்லேயே நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். முன் பக்கம் கழுத்து 6. பின்பக்கம் கழுத்து 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 7 6 ரெண்டுத்துக்கும் 6.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏன்னா ஷோல்டரில் வந்து மேலே பிடிப்போம்ல, அதனால். இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் அளந்து எழுதிக்கணும். இந்த மாதிரி அளந்து இதையே நீங்கள் உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு லேடிஸ் வந்து எனக்கு அளவு ப்ளவுஸ் இல்லை, நீங்கள் அளந்து எடுத்துக்கணும்னா இந்த அளவை வச்சு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் இல்லாமல் வந்தால் கூட இந்த அளவு வச்சு நம்ம அளவெடுத்து எழுதி வச்சுக்கணுன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்க ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடே போதும். இந்த அளவுகளே போதும். இப்போ டாட் உயரத்தையும் அளந்து எழுதிக்கங்க. இப்போது இந்த அளவு வச்சு ஒரு ப்ளவுஸை ஈஸியாக வெட்டிடலாம். அது எப்படி வெட்டுறதுன்னு அடுத்த வீடியோவை பார்க்கலாம். வணக்கம்.